Hi friends, வணக்கம். இன்னைக்கு டே 3 பார்க்க போகிறோம். டே 3ல coil டிசைன், ஃப்ளவர்ஸ் டிசைன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதனுடைய டெக்னிக் வந்து நேரோ ஷேப் கான்சன்ட்ரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து இப்படி சர்க்கிள் போடும்போது கவனமாக பார்த்துக்கோங்க, ஒரே மாதிரி கேப் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் டிசைனில் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் அப்படிங்கிறது யூ கனெக்ட் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் ஷேப் வர மாதிரி இருக்கும். இதனுடைய டெக்னிக் சிங்கிள் ஹேண்ட் கான்சன்ட்ரேஷன். பார்த்தீங்கன்னா தப்பு single hand, opposite hand, single hand, opposite hand. Third flower, இது வந்து single hand and up arrow opposite hand. இது அந்த இது சொல்லிட்டே நீங்கள் போடணும். இது வந்து செகண்ட் ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். தப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துனா எப்போவுமே இந்த சர்க்கிள் போட்டுனேன் உங்கள் ஹேண்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வர மாதிரி ஃப்ளவர் இப்படி போட்டு அப்போ தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். சர்க்கிள் போட்டாச்சா? சிங்கிள் ஹேண்ட், அப் ஏரோ, ஆப்போசிட் ஹேண்ட், க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? சிங்கிள் ஹேண்ட், அப் ஏரோ, ஆப்போசிட் ஹேண்ட், க்ளோசர். Single hand, up arrow, opposite hand, close arrow. Single hand, up arrow, opposite hand, close. அவர் டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்குங்க. லோட்டஸ்க்கு மோஸ்ட்லி அந்த ஷேப் வரும். Diamond shape concentration. Fifth flower ரொம்ப ஈஸி, பார்க்க அழகாகவும் இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோ ப்ராக்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 3ல நம்ம வந்து காயில் டிசைனும் ஃப்ளவர்ஸ் டிசைனும் பார்த்தோம். இது எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொரு பேஜும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் டே 1 டே 2 எல்லாம் பார்த்துருக்கீங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க, நான் டவுட் கிளியர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆனால் நிறைய வியூஸ் போயிருக்கு. நீங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் நான் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? மறக்காமல் என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.